ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜோ அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பயனுள்ள வகையில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக வினாக்கள் பார்த்துருந்தோம் இல்லையா. இந்த வீடியோவில் நம்ம 7ஆம் வகுப்புலேருந்து 70க்கும் மேற்பட்ட சேர்த்தெழுதுக அண்ட் பிரித்தெழுதுக ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஓகேவா, குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். அடுத்தது, வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வான் கூட்டல் ஒளி, இதை சேர்த்தெழுதுனா வானொலின்னு சொல்லலாமா. அடுத்தது, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல். ஓகேவா, இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்துதவும். இதை நம்ம தந்து கூட்டல் உதவும் பிரிக்கலாம். அடுத்தது, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படின்னா ஒப்புமை இல்லாதன்னு சொல்லலாமா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்தது, காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. காடெல்லாம் அப்படின்னா காடு கூட்டல் எல்லாம்னு பிரிக்கலாம். அடுத்தது, கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கிழங்கு கூட்டல் எடுக்கும் அப்படின்னா கிழங்கெடுக்கும்னு சொல்லலாமா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்தது, பெயரறியா என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெயரறியா அப்படின்னா பெயர் கூட்டல் அறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது, மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மனமில்லை அப்படிங்கிறத மனம் கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது, நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நேற்று கூட்டல் இரவு அப்படின்னா நேற்றிரவு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தெழுதலாம். அடுத்தது, காட்டாறு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா, காட்டாறு அப்படிங்கிறத காடு கூட்டல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் இதே அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருந்தாங்க. காடு கூட்டல் ஆறு அப்படிங்கிறது சேர்த்தெழுதுனா என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதில் பிரித்தெழுது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது, அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. அனைத்துண்ணி அப்படின்னா அனைத்து கூட்டல் உண்ணி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நேரம் கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். நேரம் கூட்டல் ஆகி அப்படின்னா நேரமாகி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வேட்டை கூட்டல் ஆடிய என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வேட்டை கூட்டல் ஆடிய அப்படின்னா வேட்டையாடிய அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொருட்செல்வம் அப்படிங்கிறது பொருள் கூட்டல் செல்வம்னு பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு, யாதனின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. யாதனின் அப்படின்னா யாது கூட்டல் எனின் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது, தன் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தன் நெஞ்சு. ஓகேவா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தீது கூட்டல் உண்டோ அப்படின்னா தீதுண்டோ அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, யாண்டுள்ளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. யாண்டுள்ளனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ. ஓகேவா. அடுத்தது, கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கல் கூட்டல் அலை அப்படின்னா கல்லலை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர்.
அடுத்தது பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் கூட்டல் கதவுகள். ஓகேவா, பூட்டு கூட்டல் கதவுகள் கூட வராது. பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படின்னா தான் பூட்டும் கதவுகள் வரும். நெக்ஸ்ட் ஒன், தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தோரண மேடை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. அடுத்தது வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வாசல் கூட்டல் அலங்காரம். இதுக்கு வாசல் அலங்காரம். ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா, பெருங்கடல். இதுக்கு பெருமை கூட்டல் கடல் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். பெரிய கூட்டல் கடல் அப்படிங்கிறது வராது. பெருமை கூட்டல் கடல். ஓகேவா. அடுத்தது இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இன்று கூட்டல் ஆகி அப்படின்னா இன்றாகி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். ஓகேவா. அடுத்தது துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். அடுத்தது என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னா என்றுரைக்கும்னு சொல்லலாம். அடுத்தது வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா, வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, வாய் கூட்டல் தீயின் இதெல்லாம் வராது. வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இது திருக்குறள் பகுதியிலேருந்து வந்திருக்குது. அடுத்தது கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கேடில்லை அப்படிங்கிறத பிரித்தோன்னா கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எவன் கூட்டல் ஒருவன் அப்படின்னா எவன் ஒருவன். ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஈஸியான டாபிக் நம்ம நினைப்போம். பட் இதுலேயுமே நம்ம கேர்லெஸ்ஸாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம டக்குன்னு இதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நம்ம தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ கரெக்டான ஸ்பெல்லிங்கை பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஈஸியான டாபிக்னு சொல்லிட்டு நம்ம படிக்காமையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்தது உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. உயர்வடைவோம் என்னும் சொல்லை உயர்வு கூட்டல் அடைவோம் சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இவை கூட்டல் எல்லாம் அப்படின்னா இவை எல்லாம். ஓகேவா. அடுத்தது வனப்பிள்ளை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வனப்பிள்ளை அப்படின்னா வனப்பு கூட்டல் இல்லை. ஓகேவா. பாருங்கள், இந்த ஈலாம் வராது. உயிரெழுத்தில் வரக்கூடிய இல்லை தான் வரும். அடுத்தது வார்ப்பு கூட்டல் எனில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். வார்ப்பு கூட்டல் எனில் அப்படின்னா வார்ப்பெனில் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வன்கீரை அப்படின்னா வன்மை கூட்டல் கீரைன்னு சொல்லலாம். ஓகேவா. வன்கீரை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வன்மை கூட்டல் கீரை. ஓகேவா. அதாவது இதெல்லாமே பண்பு பெயர்கள் சேர்ந்தது. ஓகேவா. அதனால் இது நம்ம மை விகுதி வச்சு தான் பிரிக்கணும். இதுக்கான மீனிங் பார்த்தோன்னா வளமான கீரைன்னு வரும். வன்கீரை அப்படிங்கிறது அதை பிரிக்கும்போது வளம் கூட்டல் கீரைன்னு பிரிக்கக்கூடாது. வன்மை கூட்டல் கீரை அப்படின்னு பிரிக்கணும். அடுத்தது கட்டி கூட்டல் அடித்தல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கட்டி கூட்டல் அடித்தல் அப்படின்னா கட்டி அடித்தல். அடுத்தது கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கோட்டோவியம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கோட்டு கூட்டல் ஓவியம். ஓகேவா. கோட்டோவியம் அப்படின்னா கோட்டு கூட்டல் ஓவியம். இல்லைங்க, இதில் கோடு கூட்டல் ஓவியம் தான் வரும். ஓகேவா. கோடு கூட்டல் ஓவியம்னா
கோட்டோவியம் சொல்லிட்டு புணரும். ஓகேவா? கோட்டோவியம் அப்படின்னா நம்ம கோடு கூட்டல் ஓவியம் சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்தது செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. செப்பேடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செப்பு கூட்டல் ஏடு. அடுத்தது எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். எழுத்து கூட்டல் ஆணி, எழுத்தாணி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எழுத்தென்ப அப்படின்னா எழுத்து கூட்டல் என்பன்னு சொல்லலாம். அடுத்தது கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும். அடுத்தது கற்றணைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கற்றணைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கற்றனை தூரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்தது நீருலையில் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நீருலையில் அப்படிங்கிறத நீர் கூட்டல் உலையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? நீருலையில். அடுத்தது மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். மாறி கூட்டல் ஒன்று அப்படின்னா மாறி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தெழுதலாம். அடுத்தது தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தேர்ந்தெடுத்து அப்படின்னா தேர்ந்து கூட்டல் எடுத்து. அடுத்தது ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஓடை கூட்டல் எல்லாம் அப்படின்னா ஓடை எல்லாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்தது ஞானச்சுடர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஞானச்சுடர் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஞானம் கூட்டல் சுடர். ஓகேவா? அடுத்தது இன்பு கூட்டல் உருகு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இன்பு கூட்டல் உருகு அப்படின்னா இன்புருகு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இன்சொல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இன்சொல் என்பதை பிரித்தெழுதணும்னா இனிமை கூட்டல் சொல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இனிய வராது, இன்மையும் வராது, இனிமை கூட்டல் சொல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். அறம் கூட்டல் கதிர்னா அறக்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தெழுதலாம். ஸோ அடுத்தது எதிர்ச்சொல். அடுத்தது நாடென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நாடென்ப இதை வந்து நாடு கூட்டல் என்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அடுத்தது கண் கூட்டல் இல்லது. கண் கூட்டல் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். பாருங்கள், ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கண் இல்லது. இங்கே வந்து இல்லது தான் கொடுத்துருக்காங்க, அதனால் லா தான் வரணும். பட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது கண் இல்லாது. ஓகேவா? ஸோ நம்ம நினைக்கலாம் ஸோ வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் அப்படி இல்லை, கொஸ்டினில் லே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது மலை அளவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மலை அளவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு. அடுத்தது தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. தன்னாடு அப்படின்னா தன் கூட்டல் நாடு. அடுத்தது இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இவை கூட்டல் இல்லாது அப்படின்னா இவை இல்லாது. ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது தானொரு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஓகேவா? தானொரு அப்படின்னா தான் கூட்டல் ஒரு. அடுத்தது எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது. ஓகேவா? அடுத்தது முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். முதுமை கூட்டல் மொழினா முதுமொழி. ஸோ அப்போ முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதை பிரிக்கணும்னா முதுமை கூட்டல் மொழின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கணும். ஓகேவா?
ஸோ அவ்வளோதான், இதோட 7ஆம் வகுப்புலேருந்து சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 8th வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் சஜஷன்ஸ் அண்ட் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.